Super Saravana Stores. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots just 24 lakhs onwards. Call 96268 99268. விஜய் ஆரம்பிச்ச பிற்பாடு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் இவரை நோக்கி தான் அம்பு எய்தாங்க. ஏன் எழுதுறாங்க? அவரு பார்த்து பயந்து போய் தான் இவங்க அத்தனை பேரும் மாற்றி மாறி எப்படியெல்லாம் தங்களுடைய ஆயுதங்களை பயன்படுத்த முடியுமோ அப்படி பயன்படுத்தி பார்க்குறாங்க. ஜனநாயகன் படம் வராதுக்கு யார் காரணம்னு மக்களுக்கு தெரியலையா? தெரியும். அதுக்குரிய தண்டனை மக்கள் உங்களுக்கு நிச்சயமாக வழங்குவாங்க. எம்ஜிஆர் அவர்கள் திமுக பிரிஞ்சு வந்தார், அண்ணா திமுக ஆரம்பித்தார். அப்போ திமுக தரப்புலேருந்தும் பல அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். விஜய்க்கும் இப்படி பல அழுத்தங்கள்லாம் கொடுக்கப்படுறா சொல்கிறாங்க. மக்கள் ஒரு முடிவு எடுத்து விட்டால் அந்த முடிவுக்கு மாறாக யாராலையும் மாற்ற முடியாது. அன்னைக்கு தொண்டன் தான் யாரை நிறுத்துறது அப்படின்றத டிசைட் பண்ணுறவங்க தான். இன்னைக்கெல்லாம் மேலே டிசைட் பண்ணிட்டு கீழே இருக்கிறவங்கள தொண்டர்களாக எல்லாம் அவங்களெல்லாம் வேலைக்காரர்களாக கூலிக்காரர்களாக மாற்றி விட்டால் இதுதான் பரிதாபம். பார்த்தீங்கன்னா இப்போ கரூரில் ஒரு பரப்புரைக்கு போனார். அப்போ 41 பேர் கூட இறந்தாங்க. ஆனால் அங்கே விஜய்க்கு அங்கேயே அரசியல் எதிர்காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறப்போ மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபம் ஏற்பட்டுச்சு. முதல்ல திட்டம் போட்டு பல்வேறு சதி திட்டங்கள் அங்கே நடந்திருக்கின்றது அந்த மக்கள் அன்னைக்கே தெளிவாக சொல்லிட்டாங்க. திரைத்துறையில் இருக்கிறவங்கள நம்ம பர்சனல் லைஃப்பை நம்ம பேசுறதும் எழுதுறது அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறது தப்பு. அதில் உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. சில விஷயங்களை சொல்ல முடியும், சில விஷயங்களை சொல்ல முடியாது. இதனால விஜய்க்கு ஒரு அரசியலில் பின்னடைவு ஏற்படுத்துமான்னு கேட்குது. நம்மளை திசை திருப்பதாக இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அரசியலையும் விஜய் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு நிச்சயமாக அவர் தான் வெற்றி பெறுறாரு. அதில் ஒன்றும் சந்தேகம். மக்கள் ரெடியாக இருக்காங்க. அவர் ஓட்டு கேட்டாலும் கேட்காட்டியும் ஓட்டு போடுறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுக நிறுவன தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு திருச்சி சவுந்தரராஜன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் திமுக பிரிஞ்சு வந்தார், அண்ணா திமுக ஆரம்பித்தார். அப்போ திமுக தரப்புலேருந்தும் பல அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். மத்திய சர்க்கார்லேருந்தும் பார்த்தீங்கன்னா பல அழுத்தங்கள் எம்ஜிஆருக்குலாம் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்பயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒப்பீட்டுக்காக கேட்குறேன், விஜய்க்கும் இப்படி பல அழுத்தங்கள்லாம் கொடுக்கப்படுறா சொல்கிறாங்க. மத்திய சர்க்கார்லேருந்து அப்போ அழுத்தம் கிடையாது. அவங்க ஸ்பெக்டேட்டர் பார்வையாளராக தான் இருந்தாங்க. அழுத்தம் இல்லை. மாநில சர்க்கார்லேருந்து கருணாநிதி சர்க்கார்லேருந்து அழுத்தங்கள் எல்லா வகையிலையும் கொடுத்து பார்த்தாங்க. ஒன்றும் எடுபடலை. இன்னும் சொல்லப்போனால் திண்டுக்கல் கட்சி ஆரம்பித்த 6வது மாதம் திண்டுக்கல் தேர்தல் வந்தது. திண்டுக்கல் தேர்தலுக்கு அன்றைய தினம் அது திண்டுக்கல் அன்றைக்கி மதுரை மாவட்டம். மதுரை மாவட்ட செயலராக மதிப்புக்குரிய அண்ணன் மதுரை முத்து அவர்கள் இருந்தார். அவர் ரொம்ப வலுவானவர், சாதாரண ஆள் கிடையாது. எல்லாரையும் மிரட்டக்கூடிய அளவுக்கு. இன்னும் அந்த நேரத்தில் இந்த இதுலேருந்து ஜெயிலேருந்து பல பேரை பரோல் எடுத்துக்கிட்டு கூட மிரட்டி பார்த்தாங்க. ஆனால் யாரும் மிரலை. மக்கள் மிரலை. மக்கள் அதுக்கு முன்னாடி மக்கள் சக்திக்கு முன்னாடி அவங்க சைலண்ட்டாக ஓட்டு போட்டாங்க. போட்டதில் பார்த்திங்கன்னா முதல்ல எம்ஜிஆர் அதிமுக வெற்றி பெறுது. அடுத்த 2வது நிலையில் காங்கிரஸ் வருது. 3வது நிலையில் பரிதாபத்திற்குரிய நிலையில் திமுக வருது. இன்னும் ஒரு 1000 ஓட்டு குறைஞ்சிருந்தால் அப்பயே டிபாசிட் காலி. இவ்வளவு இவங்க துரகபதாதிகள் எல்லாம் சேர்ந்து போராடி அது பண்ணி இது பண்ணி எல்லா வேலைகளையும் பண்ணியும் வேலை நடக்கலை. மக்கள் ஒரு முடிவு எடுத்து விட்டால் அந்த முடிவுக்கு மாறாக யாராலையும் மாற்ற முடியாது. இவங்கெல்லாம் ஏமாந்த காலத்தில் ஏற்றம் பெற்றோன் மக்களுக்கு புல்லளவு மதிப்பேனும் தருகின்றானா அப்படின்னு பாரதிதாசன் ஒரு இடத்துல எழுதுவார். அதை மாதிரி இவங்க ஏமாந்த மக்கள், கட்சிக்காரங்க ஏமாந்த போது இவங்க பிடிச்சிக்கிட்டாங்களே தவிர கட்சி இப்படி இல்லை. கட்சி தொண்டர்கிட்ட தான் கட்சி வரும். அன்னைக்கு தொண்டன் தான் யாரை நிறுத்துறது அப்படின்றத டிசைட் பண்ணுறவனா தான். இன்றைக்கெல்லாம் மேலே டிசைட் பண்ணிட்டு கீழே இருக்கிறவங்கள தொண்டர்களாக இல்லை அவர்களெல்லாம் வேலைக்காரர்களாக கூலிக்காரர்களாக மாற்றி விட்டால் இதுதான் பரிதாப நிலைமை. அன்னைக்கு இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பார்த்தீங்கன்னா இப்போ கரூரில் ஒரு பரப்புரைக்கு போனார். அப்போ 41 பேர் கூட இறந்தாங்க. ஆனால் அங்கே விஜய்க்கு அங்கேயே அரசியல் எதிர்காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறப்போ மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபம் ஏற்பட்டுச்சு. இல்லை, நீங்கள் இதை பற்றி இங்கே கேள்வி கேட்கறத விட கரூரில் இருக்கிற மக்களை அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கேளுங்க. கரூரில் நான் எனக்கு கரூரும் என்னுடைய மாவட்டத்தை சேர்ந்தது தான். நான் போய் அவர் கூட்டம் நடத்தின இடம் ரொம்ப அப்படி கொடுத்த இடமே மோசமான இடம். அவர்கள் கட்சிக்கு முதல்ல நடத்துகிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ புரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல ஆளுங்கட்சி இப்போ இவங்களுடைய கட்டுப்பாடுகளில் வச்சுருக்கவங்க அதிகாரம் இருக்கும். அவங்களாம் அந்த இடம் சின்ன இடமா இருக்குது, வேறு பெரிய இடம் பாருங்கள் இப்படி நடத்துங்கன்னு சொல்லணும். அதை விட்டு இருக்கிறதுலையே இன்னும் சொல்லப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கோயம்புத்தூர் ரோடு போகும், ஒரு பக்கம் கரூர் முக்கோணம் மாதிரி அது இது ஈரோடு ரோடு போகும். ஈரோடுக்கு ரோடை விட கோயம்புத்தூர் ரோடு பெருசு.
ஆனால் ஈரோடு ரோடை தேர்ந்தெடுத்து அங்கே தான் நடத்த சொல்லி முதல்ல திட்டம் போட்டு பல்வேறு சதித்திட்டங்கள் அங்கே நடந்திருக்குன்றது அந்த மக்கள் அன்னைக்கே தெளிவாக சொல்லிட்டாங்க. இது வந்து சதித்திட்டம் தானே, அது தவிர கூட்டத்துக்கு அனுமதி கேட்குறோம் சார், நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க, அனுமதி கொடுக்குற போது நீங்கள் எல்லா சூழ்நிலையும் பார்த்து தான் கொடுக்கணும், கொடுத்துருக்கீங்க. அதை மக்களை கட்டுப்படுத்தி அவங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு தான் உண்டு. நீங்கள் அதை விட்டு அவங்கள கூட்டம் நடத்தணும்னப்போ நீ வந்து அது பண்ணலை இது பண்ணலைன்னு செய்கிறதெல்லாம் அதெல்லாம் ஏமாற்று வித்தியை தவிர சட்டம் இது வந்து நீதிமன்றங்களுக்கெல்லாம் போச்சுன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிடுவாங்க. யாருடைய பொறுப்பு? சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அதை விட்டு நீ அவங்க கூட்டம் நடத்துறவங்களை போய் கேட்கறது அப்படின்றது தேவையற்றது. இதுதான் நான் ஏன் இந்த கேள்வியை கேட்டேன்னா 41 பேர் இறந்தாங்க அப்படின்றப்போ விஜய் தான் காரணம்னு சொல்லிட்டு இருந்தப்போ அவர் மேலே ஒரு அனுதாபம் கொஞ்சம் திரும்பிச்சியா. அதே மாதிரி இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விவாகரத்து தொடர்பான சர்ச்சையை அவர் பற்றியில் சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த கேள்வி வந்து ஏன் வருதுன்னா எம்ஜிஆர் அவர்கள் இருந்தப்போ ஜெயலலிதா அம்மையாரோ இருந்தாங்க கூட நடிச்சாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து இந்த சர்ச்சை வந்திருக்கும், அப்பயும் மீறி ஒரு சிஎம் ஆனார்ல, அது எப்படின்னு கேட்குறேன். எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் கூட டெல்லிக்கு ஒலிம்பிக் கேமுக்கு போனார். போனபோது ஒரு பக்கம் விஎன் ஜானகி, ஒரு பக்கம் ஜெயலலிதா. இது வந்து திரைத்துறையில் இருக்கிறவங்கள வந்து நம்ம வந்து அதை தவிர சாதாரண மனிதனையே கூட பர்சனல் லைஃப்பை நம்ம பேசுறதும் எழுதுறது அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறது தப்பு. அது அவங்கவுங்க கணக்கு தீர்த்துக்க வேண்டிய விவகாரம். அதில் உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. யாரும் சில விஷயங்களை சொல்ல முடியும், சில விஷயங்களை சொல்ல முடியாது. அதனால் அதை பற்றி ஆரம்பிக்கிறது போது நான் என்ன கேட்குறேன், ஓமாந்தூர் ரெட்டியார், குமாரசாமி ராஜா, காமராஜர் எல்லாம் இருந்தாங்க, அண்ணா. அதுக்கு பிறகு வந்தவங்களுடைய யாருக்காச்சும் இந்த பொம்பளை தகராறு இல்லாமல் யாராச்சும் இருக்காங்களா? அதனால் இதை போய் பேசுனா நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா கொட்டையை போய் கிளப்புனீங்கன்னா எல்லா அசிங்கமும் வெளியில் வரும். அதனால் இது வேண்டாம். இது வந்து அவங்க கிளப்புனா விவரம் தெரியாமல் கிளப்புறாங்க, அது ரொம்ப ஆபத்தானது அவர்களுக்கே. இந்த கேள்வி ஏன் கேட்குறேன்னா இதனால விஜய்க்கு வந்து ஒரு அரசியல்ல பின்னடைவு ஏற்படும். இல்லை, இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டே வராங்க. அவங்கவுங்க குடும்பத்தில், ஊரில், உலகத்தில் இருக்கிறதெல்லாம் அவங்க மக்கள் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்காங்க. அந்த தெருவில் நடக்கிற நிகழ்ச்சிகள், போக்குவரத்து, இதெல்லாம் காமன் திங்ஸ்ன்னு போயிடுவாங்க. அது தவிர மக்கள் ஒரு முடிவெடுத்து ஒரு பக்கம் போகிற போது நம்மளை திசை திருப்பதாக இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது வந்து அதுக்காக ஒரு எந்த வகையிலையும் அது வந்து பாதிக்காது. உண்மையில் அது வந்து தனிப்பட்ட பிரச்சனை, அதில் நம்ம ஈடுபடவும் கூடாது. மக்களே ஈடுபட மாட்டாங்க. இவங்க வேணும்னு எப்படியெல்லாம் ஒரு இப்போ விஜய் ஆரம்பித்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் எல்லா ஆளும் அவரை நோக்கி தான் அம்பு எழுதுறாங்க. ஏன் எழுதுறாங்க? அவர் வந்து சாதாரண ஆளாக இருந்தாரா அல்லது வந்து கவனிக்கப்படாத ஆளாக இருந்தால் அவரை பற்றி ஏன் பேசுகிறாங்க? அவர் பார்த்து பயந்து போய் தான் இவங்க அத்தனை பேரும் மாற்றி மாறி எப்படியெல்லாம் தங்களுடைய ஆயுதங்களை பயன்படுத்த முடியுமோ அப்படி பயன்படுத்தி பார்க்குறாங்க. சாம பேத தான தண்டம்னு இப்போ பிஜேபி வந்து எப்படியாச்சும் மடக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. மடக்கினாலும் ஒன்றும் நடக்காது. அப்படி நடந்தால் அது அதனால் எந்த பலனும் இருக்காது. அவ்வளோ. இன்னைக்கு வந்து விஜய் அவர்களை வந்து எம்ஜிஆரோட தான் ஐயா ஒப்பிட்டு பேசுகிறாங்க. ஏன் ஒப்பிட்டு பேசுகிறாங்கன்னா இவருக்கும் அழுத்தம் வருது, அப்போ எம்ஜிஆருக்கும் அழுத்தம் கொடுத்தாங்கன்றாங்க. அப்போ வந்து உலகம் சுற்றும் வாலிபன் கூட படம் ரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இப்போ வந்து ஜனநாயகனும் ரிலீஸ் ஆகல. இப்படி வந்து தொடர்ந்து எது எங்கே பார்த்தாலும் எம்ஜிஆரோடய ஒப்பிட்டு போதே அப்படின்றத பார்க்குறாங்க இல்லையா? உலகம் சுற்றும் வாலிபன் படம் வந்து எடிட்டிங் போகிற போது அதை காலி பண்ணணுன்ற மாதிரி ஒரு பேச்சு வந்தது. அவர் என்ன பண்ணார், சைலண்ட்டாக பாம்பேயில் எடிட் பண்ணி கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்து படம் ரிலீஸுக்கு வந்துச்சு. அப்போ நான் வந்து திருச்சியில் இருக்கிறேன். திருச்சியில் இருக்கிற சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவர் என்னை கூப்பிட்டு என்ன சொன்னார்னா, அந்த படத்தை ஓட விடாமல் பார்க்கறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க, நீங்கள் எப்படியாச்சும் அதை ஓட்டுறதுக்கு நீங்கள் பாருங்கள். அவர் நல்ல நேர்மையான அதிகாரி. சொன்னால் நீங்கள் எப்படியா ஓட்டுறதுக்கு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு என்னை கூப்பிட்டார். நான் இப்போ சாதாரண மாவட்ட செயலாளர், எம்எல்ஏலாம் கிடையாது. அப்படி இருந்தபோது அதுவும் புதிய கட்சிக்கு ஒரு மாவட்ட செயலாளர். நான் வந்து அப்படி சொன்னபோது உடனே நான் என்ன பண்ணேன், என்னுடைய திறமையை பயன்படுத்தி என்னென்ன பண்ணணுமோ பண்ணி அந்த படத்தில் தகராறு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் கேள்விப்பட்ட அவர் வந்து சாயங்காலம் எங்கள் வீட்டுக்கே வந்துட்டார். நான் சொன்னது வேற, நீங்கள் பண்ணியிருக்கிறது வேற. நீங்கள் வந்து தயவு பண்ணி நீங்கள் என்னென்ன வேலைகளை செஞ்சீங்களோ அதை ஆஃப் பண்ணிட்டு வந்துடுங்க. நானே திரைத்துறையில் உட்காந்து என்னை வேணால் அவங்க நடவடிக்கை எடுத்து போட்டு நானே உட்காந்து டிக்கெட் கொடுத்து படத்தை ஓட்டுறேன். நீங்கள் அந்த முயற்சியை ராத்திரியோட ராத்திரி போய் அந்த முயற்சிகளை பூரா கைவிட்டுடணும்னு வந்து கேட்டுக்கிட்டார். இது அன்றைய நிலைமை. இப்போ வந்து இவங்க பண்ணுறது வேற. அது அன்னைக்கு வந்து திரையரங்குக்கு வந்த படத்தை நிறுத்துகிற வேலை பார்த்தாங்க. திரையரங்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எடிட்டிங் போதே அதை வந்து வீணாக்கலாமே, அப்படி அந்த பிரிண்டெல்லாம் வீணாக்கலாமேன்னு பார்த்தாங்க. நெகட்டிவ் வீணாக்கிறது பார்த்தாங்க. அது வேற சூழ்ச்சி. இப்போ இருக்கிறது இவங்க வந்து இவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு தெரியுது,
ஜனநாயகன் படம் வராதுக்கு யார் காரணம்னு மக்களுக்கு தெரியலையா? தெரியும். அதுக்குரிய தண்டனை மக்கள் உங்களுக்கு நிச்சயமாக வழங்குவாங்க. அதனாலலாம் எந்த விதமான பாதிப்பும் வராது. எவ்வளோ நீங்கள் வந்து உண்மைகளை எவ்வளோக்கு எவ்வளோ மறைக்கிறீங்களோ அது அவ்வளோக்கு எவ்வளோ அது வெளியே வந்தே தீரும். அது வெற்றி பெற்றே தீரும். இதுதான் உண்மை. அது வந்து அரசியலுக்கும் நம்ம எடுத்துக்கலாமா விஜய்க்கு? இது அரசியலுக்கும் நம்ம எடுத்துக்கலாமா? படம் ரீதியா ஒரு திரைத்துறை ரீதியா சொன்னீங்க, அரசியலையும் விஜய் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக அவர் தான் வெற்றி பெறுறாரு. அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. மக்கள் ரெடியாக இருக்காங்க. அவர் ஓட்டு கேட்டாலும் கேட்காட்டியும் ஓட்டு போடுறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. அதை எப்படி நிலைகுலைய வைக்கிறதுன்றதுக்காக தான் பல்வேறு வகையில் உடனே பணங்கணும் அது இதுன்னு வாரி இறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஊர்கள்லாம் கிராமங்கள்லாம் உடனே பாத்திரங்கள் பண்டங்கள் அது இது ப்ரெஷர் குக்கர் அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் வாங்குறவங்க என்ன சொன்னா வெளியில் வந்து ஐயா விஜய் வரப்போ எங்களுக்கு இந்த பாத்திரம்லாம் வந்துச்சு அப்படின்றான். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? விஜய் இல்லைன்னா கொண்டாந்து தருவானா? நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நல்லது, வணக்கம்.